நான் மெஷர் பண்ணி தரேன், இல்ல எனக்கு மொமெண்டம் கொடுங்க நான் மெஷர் பண்ணி தரேன். ரெண்டையும்லாம் என்னால பண்ண சொன்னா என்னால மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அப்போ ஆனா நமக்கு போர் என்ன சொல்லியிருப்பாரு, எலக்ட்ரானோட பொசிஷனையும் கால்குலேட் பண்ண முடியும், மொமெண்டத்தையும் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சைமல்டேனியஸா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. which actually violates நமக்கு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இன்னைய காலகட்டத்துக்கு, நம்ம அன்னைக்கு காலகட்டத்தை பத்தி பேசல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பத்தி நம்ம பேசலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? இவ்வளவுதான் போர் ஆட்டம் மாடல். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான். நம்ம இதனுடைய டீடைல்டு டெரிவேஷன் இருக்கு, அதனுடைய ஹைட்ரஜன் ஆட்டமுடைய டெரிவேஷன் போட்டோம், சரியா? சோ அது இருக்கு, அது பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. அடுத்தது யாரு வரா அப்படின்னா போர் மாடல். போர் மாடலும் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லைங்க. ஏன்னா நமக்கு இதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபைன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸ்டார்க் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஜூம் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ யார் அடுத்தது வரா அப்படின்னா சோமர்ஃபீல்ட். சோமர்ஃபீல்டு வந்து ரிலேட்டிவிஸ்டிக், அதாவது ரிலேட்டிவிட்டியை ரிலேட் பண்ணி கொண்டு வராரு. அப்போ ரிலேட்டிவிட்டியை இன்க்ளூட் பண்றது மூலியமா போர் ஆட்டம் மாடல் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு இந்த சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல். அவர் ரெண்டு மெயின் கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். என்னுடைய ஆர்பிட்ஸ் எல்லாம் இப்படி சர்க்குலரா இருந்தாலும் ஒரு சில எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, சரியா? ஆர்பிட்ஸ் எல்லாம் சர்க்குலரா இருந்தாலும் எனக்கு ஒரு சில எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம போருக்கு வந்து ஒரு எனர்ஜி டிரைவ் பண்ணுவோம், எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம டிரைவ் பண்ணுவோம் இஎன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இஎனோட சேர்த்து ஒரு டேர்ம் கொடுப்பாரு. அந்த டேர்ம் வந்து ஒரு கரெக்ஷனா யூஸ் பண்ணுவாரு. அந்த கரெக்ஷனுக்கு பேர் தான் ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி கரெக்ஷன். யாரு? சோமர்ஃபீல்டு. சோமர்ஃபீல்டு ஒரு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த போரோட ஆட்டம் மாடல்ல இருக்கிற எனர்ஜியோட ஒரு கரெக்ஷன் டேர்ம் ஆட் பண்ணுவாரு. அதுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி கரெக்ஷன். இதெல்லாமே நம்ம உள்ள படிக்கும்போது டீடைல்டா. இதை வச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரால் ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ல ஏன் வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கறது இவரால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அண்ட் as I said earlier, ரிலேட்டிவிட்டி கான்செப்டை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க நம்ம படிச்சது போர்ல என்ன படிச்சோம்? ஷெல்ஸ் படிச்சோம். என்னென்ன ஷெல்ஸ் இருக்குன்னு படிச்சோம்? KLMN. இதுல இருக்கிறதுல இதான் லோவஸ்ட் எனர்ஜி லெவல். அதனால மேம் அது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது சப்ஷெல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொன்னு பேசியிருக்காரு ஸ்பேஸ் குவான்டைசேஷன். இதுவும் நம்ம என்னன்னு உள்ள படிக்கும் போது வரும். ஸ்பேஸ் குவான்டைசேஷனை பத்தியும் இந்த கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டா கொஸ்டின்ல போட்டுப்பாங்க. ஆல்பாவோட வேல்யூ 1/137. என்ன ஆல்பாவோட வேல்யூ? அவ்வளவுதான், 1/137. 137/1 கொடுத்துருப்பாங்க, 1/173, 173/3. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல முடிச்சுட்டு இருக்க கூடாது. சோ இந்த 50 டேட்டாவை தெளிவா படிக்கணும். 1/137 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? இங்க அவர் மெயினா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு சப்ஷெல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சப்ஷெல்ஸ் எல்லாம் SPDF அப்படின்னு இருக்கு, ஓகேவா? அண்ட் இதனாலயுமே மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ இதனால வந்து கரெக்ட் நம்பர் ஆஃப் ஃபைன் லைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 லைன் 4 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி கரெக்ட் நம்பர் ஆஃப் அப்சர்வ்டு ஃபைன் லைன்ஸ் எல்லாம் அவரால் சொல்ல முடியல. ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணியுமே அவங்களால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யாரால? சோமர்ஃபீல்டு மாடல் தாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப சோமர்ஃபீல்டு மாடல் மெயினா நமக்கு போர் மாடல்ல இருந்து என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஃபைன் ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். ஃபைன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சு, which போர் could not explain. அதை வந்து இது பண்ணுச்சு. ஹைப்பர் ஃபைனை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்காக தான் நம்ம அடுத்தது ஆட்டம் மாடல் போறோம், வெக்டர் ஆட்டம் மாடல். இது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான ஆட்டம் மாடல். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கான்செப்டுவலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்ட், எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியுது. எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம், இது வரைக்கும் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே
இந்த ஒரு வெக்டர் ஆட்டம் மாடல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. இதுல அவர் மெயினா பேசியிருக்கிற ரெண்டு கான்செப்ட்ஸ் நம்ம எப்படி அங்க வந்து ரெண்டு சொன்னோம்ல, எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ரெண்டு சொன்னோம், ரைட்? சோ எலிப்டிக்கல் ஆர்பிட் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி கரெக்ஷன் சோமர்ஃபீல்ட்ல ரெண்டு சொன்ன மாதிரி இவர் இந்த இடத்துல யாரு வெக்டர் ஆட்டம் மாடலுக்கு ஸ்பெசிபிக்கா சயின்டிஸ்டோட நேம் யாரும் கிடையாது, ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் டாபிக்ஸ் அவ்வளவுதான். இது அதுன்னு சொல்லிட்டு காம்பினேஷனா ஒரு டாபிக்ஸ் தான் இருக்கே தவிர இவர்தான் ஸ்பெசிபிக்கான சயின்டிஸ்ட் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? இதுல வந்து வெக்டர் ஆட்டம் மாடல்ல நமக்கு கான்செப்டுவலைஸ் பண்றதுக்கு, அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாக்குறதுக்கும் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் பத்தி மெயினா படிக்கிறதுக்கும் தான். இதுல வந்து நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் ரெண்டு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஒன்னு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், இன்னொன்னு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜே கிடைக்கும். அப்ப இதுலதான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரானோட ஸ்பின்னை வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதுதான் எனக்கு எலக்ட்ரான் ஸ்பின் ஹைபோதசிஸ். அதோடைய எனக்கு ஸ்பின் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன், ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நமக்கு வரும். அண்ட் இது வந்து எனக்கு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு. அதனாலதான் இதால வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சரை ரொம்ப சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம வெக்டர் ஆட்டம் மாடல்ல சொல்லுவோம். இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெக்ட்ரா ஆஃப் மல்டி எலக்ட்ரான்ஸ் ஆட்டம், அதாவது மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸோட ஸ்பெக்ட்ராவை இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. ஆனா போர்னாலையும் சோமர்ஃபீல்ட்னாலையும் அந்த மாடல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எலக்ட்ரானோட ஸ்பின் அதான இங்க கான்செப்டே, எலக்ட்ரானோட ஸ்பின் ஹைபோதசிஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சு. By considering the interaction between orbital and spin angular momentum, அதுதான் L, S. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம கப்ளிங்ஸ் எல்லாம் படிப்போம், கப்ளிங் ஸ்கீம் எல்லாம் படிப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். LS கப்ளிங், JJ கப்ளிங், இந்த மாதிரி கப்ளிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்ல ஒரு தியரிட்டிக்கல் பேசிஸா இருந்தது. அங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஜீமன் எஃபெக்ட்னா என்ன, ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லித்தரேன்னு. என்னுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அப்போ இங்க பாருங்க, இதான் என்னுடைய ஸ்பெக்ட்ரல் லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன். லெட்ஸ் சே இது வந்து சவுத் போல், இது வந்து நார்த் போல்னு வச்சுக்கோங்க. மேக்னெட் வச்சிருக்கேன். இது உள்ள போறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஜஸ்ட் அ மினிட். ஓகே, சோ இப்போ இங்க வந்துட்டு இங்க ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு மேக்னெட் வைக்கிறேன். இது வந்து லெட்ஸ் சே நார்த் போல், இது வந்து சவுத் போல். இந்த இடத்துல வர இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வரும்போது இப்படி ஸ்பிளிட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுது. அப்ப என்னுடைய அதாவது இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அது ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா அது பேர் ஜீமன் எஃபெக்ட். அதே என்னுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுல வைக்கும் போது அது ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டார்க் எஃபெக்ட். நமக்கு ஜீமன் எஃபெக்ட்லயே ரெண்டு இருக்கு, ஒன்னு நார்மல் ஜீமன், இன்னொன்னு அனாமலஸ் ஜீமன். இந்த வெக்டர் ஆட்டம் மாடல்ல நார்மல் ஜீமனை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஆனா அனாமலஸ் ஜீமனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இது ரொம்ப சூப்பரா அது என்ன எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் என்ன, இது எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் நம்பர் சிக்னிபிகன்ஸும் முதற்கொண்டு, தட் இஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எங்க வெக்டர் ஆட்டம். அண்ட் இதனுடைய லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியும் இதால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? சோ இதான் நமக்கு ஓவர் வியூ ஆஃப் ஆட்டம் மாடல் சோ ஃபார். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சது மேம். ஓகே, சோ இப்ப நம்ம ஒரே ஒரு டெரிவேஷன் மட்டும் போட்டு நீ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ போர் ஆட்டம் மாடல் நமக்கு மெயினா வந்து இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு தான், சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகே,
இதுவுமே நீங்க ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா யூ கேன் ஆட் இன் யுவர் நோட்ஸ். ஏன்னா இப்ப எழுதுனா அப்புறம் எங்க போய் எழுதுறதுன்னு தெரியாது இல்லையா? ஜஸ்ட் லிசன் ஒன்ஸ். ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆட்டம் இன் நேச்சர் இல்லையா? சிம்பிளஸ்ட் ஆட்டம் இன் நேச்சர். அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் காமன் ஐசோடோப். என்னென்ன ஐசோடோப்ஸ் இருக்கு? ஹைட்ரஜனுக்கு என்னென்ன ஐசோடோப்ஸ் இருக்கு? புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம், ரைட்? அதுல மோஸ்ட் காமன் ஐசோடோப்பா கன்சிடர் பண்றது புரோட்டியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு நியூட்ரான் தான், ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஒன் புரோட்டான் தான் இருக்கும். அதுல நியூட்ரான் இருக்குமான்னு கேட்டா நோ நியூட்ரான், நியூட்ரான் இருக்காது இல்லையா? புரோட்டியம்ல நமக்கு ஒரே ஒரு, ஏன்னா நமக்கு அதனுடைய சிம்பிள் என்ன, 1H1 தான். அப்போ அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0. நோ நியூட்ரான்ஸ் இன் இட்ஸ் நியூக்ளியை. With one electron orbiting it. அதை சுத்தி எனக்கு ஒரு எலக்ட்ரான் வருது. இதுதான் 1H1. இன்னும் வேற அதர் ஃபார்ம் ஆஃப் அதர் ஐசோடோப்ஸ் எல்லாம் இருக்கு. தட் இஸ் அதர் ஐசோடோப்ஸ் என்ன அப்படின்னா 1H2, 1H3 இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சரியா? ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர். இப்ப நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடலை டீடைல்டா படிக்க போறோம். போர் ஆட்டம் மாடலை டீடைல்டா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அதனுடைய பாஸ்பேட்ஸ் எழுதுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாஸ்பேட்ஸ் மட்டும். அதாவது ஓகே, நம்ம இதெல்லாம் டெரிவேஷனுக்குள்ள போயிடுறேன். அதை நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரியா? பாஸ்பேட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அதை நான் உங்களுக்கு போட்டோ அட்டாச் பண்ணி அனுப்புறேன். நம்ம இப்போ டெரிவேஷனுக்குள்ள போயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன டெரிவேஷன் போராட்ட மாடல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு சுத்தி வருது. எது சுத்தி வருது? நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. அப்ப இது என்ன ஆக்சிலரேஷன் அண்டர்கான் பண்ணும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இல்லையா? எனக்கு ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இதுல இருக்கும். சுத்தி வர்றதுனால எனக்கு ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஈக்குவேட் பண்றேன். The electrostatic force of attraction, electrostatic force of attraction provides the centripetal force. Centripetal force formula என்ன? Centripetal force formula என்ன? mv square by r ma'am. Very good. mv square by r. இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்றோம்னு சொன்னோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சோ நமக்கு ஃபார்முலா தெரியும். Q1 Q2 by ஒரு மாசம் ஃபுல்லா இதான் படிச்சோம். 4πε0 1 by r square, 1 Q by r square இல்லையா? இதுல இந்த Q1ங்கிறது என்னது? ZE இல்லையா? இது எலக்ட்ரானோட சார்ஜ் E. அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா ZE ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல ZE ஸ்கொயர் by 4πε0 r ஸ்கொயர்னு வரும். எப்படின்னு புரியுதா?
இது புரோட்டானுடைய சார்ஜ் Z இன்டூ இ, இது எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்போ இது ரெண்டுத்தையும் எனக்கு கம்பைன் பண்ணும்போது Z இன்டூ இ ஸ்கொயர் அப்படிங்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஒரு கான்செப்ட் படிச்சோம். என்னுடைய ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கும்னு படிச்சோம். ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கும்னு படிச்சோம். இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஆங்குலர் மொமெண்டம் எனக்கு ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு இன்டெகிரல் மல்டிபிளாக இருக்கும். n இன்டூ என்ன குவான்டிட்டி? nh/2π. யா, h கட். nh/2π அப்படின்னா h கட். அப்ப எனக்கு இதுல இருந்து v யோட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? n(h cut by mr) ன்னு எழுதலாம். இது சைட்ல எழுதிக்கலாம், ரஃப் இருக்கா. சோ எனக்கு தெரியும், என்ன தெரியும்? ஆங்குலர் மொமெண்டம் mvr is equal to n(h cut) அப்படின்னு தெரியும். அப்ப இதுல இருந்து நான் v வேல்யூ எழுதுறேன், n(h cut by mr) அப்படின்னு எழுதுறேன். நமக்கு இங்கே v ஸ்கொயர் இருக்கு. அப்ப v ஸ்கொயர்னா என்ன வரும்? n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் by m ஸ்கொயர் r ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல இந்த v ஸ்கொயருக்கு பதிலா மேம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். லெட்ஸ் சே இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டிடியூட் v ஸ்கொயர் in 1. அப்ப என்ன வரும்? m/r அப்படியே இருக்கட்டும். இந்த v ஸ்கொயருக்கு பதிலா n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் by m ஸ்கொயர் r ஸ்கொயர். கரெக்டா? m ஸ்கொயர் r ஸ்கொயர். ஓகே, இது எனக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா z e ஸ்கொயர் by 4π epsilon of r ஸ்கொயர். எந்தெந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த r ஸ்கொயருக்கு r ஸ்கொயர் கேன்சல், இந்த ஒரு எம்க்கு ஒரு எம் கேன்சல் இல்லையா? ஒரு எம்க்கு ஒரு எம் கேன்சல். அப்ப எனக்கு ஆர் தான் நான் வந்து ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போறேன். போர் ரேடியஸ் தான் நம்ம இங்க ஆர வச்சோம். இது பேர் என்ன? டெரிவேஷனோட ஹெட்டிங்கே போருடைய ரேடியஸ் அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஆருடைய வேல்யூ எனக்கு வேணும். சோ n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் by m into r which is equal to z e ஸ்கொயர் by 4π epsilon naught. இந்த r மட்டும் எனக்கு அந்த பக்கம் போகுதுன்னா அது மட்டும் எனக்கு மேல வேணும். பாக்கி எல்லாத்தையும் ஒரு சைடு அமைச்சிடலாம். அதை நான் வந்து n ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறதுனால rn அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இது இந்த பக்கம் போச்சுன்னா இது மேல வருமா? n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் 4π epsilon naught by இது எங்க போயிடுச்சு? இந்த m இங்கே இருக்கு. இந்த r அங்க போயிடுச்சுன்னா இந்த z e ஸ்கொயர் கீழே வரும், m z e ஸ்கொயர். அப்ப இதை அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா rn is equal to 4π epsilon naught by z m e ஸ்கொயர் into n ஸ்கொயர் h cut ஸ்கொயர். இதுதான் எனக்கு போர் ரேடியஸ். இதுதான் எனக்கு என்னது? போருடைய ரேடியஸ். இப்போ நம்ம என்ன ஆட்டம்க்கு படிக்கிறோம்? ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு படிக்கிறோம். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் என்ன? Z ஓட வேல்யூ என்ன ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு? மேம் 1. யா, டோட்டலா வேண்டாம், 1. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா rn is equal to 4π epsilon naught by m e ஸ்கொயர் n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் மாறும். இப்போ இந்த 4π epsilon naught இதை மட்டும் விட்டுட்டு இந்த n ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு ஓகேவா? n ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு நான் இதை இங்க எழுதுறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், a0 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இங்க பாருங்க, 4ங்கிறது ஒரு நம்பர்,
Pi 3.14, 8.854 into 10 power minus epsilon naught value என்ன? Epsilon naught value என்ன? 8.854 into 10 power minus 12. 10 power minus 12. Yeah, Coulomb square or Newton meter square. Okay. அப்ப எனக்கு இந்த எப்சிலானோட வேல்யூ கான்ஸ்டன்ட் m again mass கான்ஸ்டன்ட் எலக்ட்ரானோட வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்போ இந்த h கட்டும் எனக்கு கான்ஸ்டன்ட் தான் ஏன்னா h கட்டுங்கிறது எனக்கு h by 2 pi h ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 6.626 into 10 power minus 34 joules by 2 pi இந்த h கட்டுக்கு ஒரு தனியாவே ஒரு வேல்யூ இருக்கு 1.05 into 10 power minus 34 அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு இந்த h கட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் இது எல்லாத்தையும் போட்டு பெருக்கி கழிச்சு மல்டிப்ளை பண்ணி வகுத்து கொண்டு வந்தா எனக்கு இந்த a நாட்டுக்கு ஒரு வேல்யூ வரும் a நாட்டுக்கு ஒரு வேல்யூ வரும் அதாவது a நாட் இஸ் ஈக்குவல் டு 0.53 ஆங்ஸ்ட்ராம் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் போர் ரேடியஸ் இப்ப எனக்கு வந்து என்னோட வேல்யூ 1 இது ரொம்ப முக்கியம் இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம் Rn is equal to a0 n squared இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன் ரொம்ப முக்கியம் Rn is equal to a0 n squared அதுல a0ங்கிறது 0.53 ஆங்ஸ்ட்ராம் அதுதான் நம்ம போர் ரேடியஸ்னு சொல்றோம் இந்த இடத்துல எனக்கு இன்கேஸ் என்னோட வேல்யூ 1 இருக்கு அப்ப ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அடடா இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் 0.53 angstrom. அவ்வளவுதான் that is a0 which is equal to 0.53 angstrom அப்ப எனக்கு the distance between nucleus and first orbitக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்றேன் போர் ரேடியஸ்னு சொல்றேன் இஸ் கால்ட் போர் ரேடியஸ் புரியுதா ஏன்னா நமக்கு என்னக்கு 1னா அது இந்த ஆர்பிட் தான் அப்ப என்னக்கு 1ன்னு போடும்போது எனக்கு நியூக்ளியஸ்ல இருந்து இந்த ஆர்பிட்டுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப இதுல இந்த ஹச் கட் எனக்கு வேண்டாம் நான் ஹச் ஸ்கொயர்ல எழுதணும்னு ஆசைப்படுறேன் ஹச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்ல எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச் கட் வேண்டாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்ல எழுதணும் அப்ப என்ன வரும் ஹச் கட் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2 பை இந்த இடத்துல ஹச் கட் எடுத்துட்டு ஹச் பை 2 பை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க Rn is equal to 4 pi epsilon naught by m e square n square h கட்டுக்கு பதிலா h by 2 pi அப்ப அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா h squared by 4 pi square சோ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 4 pi square see என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க 4 க்கு 4 கேன்சல் ஒரு பைக்கு ஒரு பை கேன்சல் இல்லையா அப்ப எனக்கு ஃபைனலா Rn which is equal to n square h square epsilon naught by pi m z ஓட வேல்யூ 1 ன்னு வச்சா எழுதலாம் இல்லைன்னா z e ஸ்கொயர் நான் வந்து z ஓட வேல்யூ 1 ன்னு வைக்கிறேன் z e ஸ்கொயர் அப்படின்னு வைக்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்ப இது என்னுடைய இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்ல in terms of HL. ஓகேவா சோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு ஒரு ஓவர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியோட டெரிவேஷன் போலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இனிஷியலா டால்டனோட அட்டாமிக் மாடல் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த டால்டன் அட்டாமிக் மாடல்ல இது வந்து ஒரு ரிஜிட் பாலா இருக்கும் எனக்கு எந்த ஒரு மற்றபடி வேற எதுவும் அதுல சொல்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் புரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும் எந்த கதையும் அதுல கிடையாது ஒரு ரிஜிட் பாலா இருக்கும் இன்டெஸ்ட்ரக்டிவா இருக்கும் இதுக்கு மேல அந்த இன்டிவைசபிளே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சிமிலர்
ஆட்டம்ஸ் சிமிலர் இன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும், அதனுடைய மாஸ் ஐடென்டிக்கலா இருக்கும், சைஸ் ஐடென்டிக்கலா இருக்கும். ஒரு எலமெண்ட்டுக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா அதனுள்ள இருக்கிற எல்லா ஆட்டம்ஸோட சைஸும் எனக்கு சேமா இருக்கும். அதே வேற வேற எலமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், அந்த மாஸ் சைஸ் எல்லாமே எனக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி டால்டன் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பிளம் புடிங் மாடல் ஜேஜே தாம்சன்ல எப்படி ஒரு பிளம்ல ஒரு ஒரு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எம்பர்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி என்னுடைய ஒரு ஆட்டமா நான் ஒரு ஸ்பியர் அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அந்த ஸ்பியர்ல ஃபுல்லா எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா அந்த ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல அங்கேங்க எனக்கு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. எப்படி வந்து இந்த பிளம் புடிங்ல எல்லாம் பிளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எப்படி இந்த வாட்டர்மெலன் எல்லாம் சீட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்கு. அண்ட் இது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அண்ட் இது எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்றோம். ரெஸ்ட்ல இருக்கும்போது அதனுடைய ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமை இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதாவது ஜேஜே தாம்சன்னால. அடுத்தது ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் வராரு. அவரு வந்து நமக்கு புரோட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. இதுக்கு வந்து பிளானட்டரி மாடல், அதாவது எப்படி வந்து ஒரு சன்னை சுத்தி பிளானட்ஸ் எல்லாம் சுத்தி வருதோ அந்த மாதிரி நியூக்ளியஸை சுத்தி எனக்கு வந்து எலக்ட்ரான் சுத்தி வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆட்டம் மாடலை கொடுத்துருப்பாரு. அண்ட் இது வந்து ரொம்ப ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாலாகவும் டென்ஸாகவும், பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல இருக்கும், அதை சுத்தி எல்லா எலக்ட்ரான்ஸும் கண்டினியூஸா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் சர்க்குலர் பாத்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கிற அந்த சர்க்குலர் பாத்தை நான் என்னன்னு கூப்பிடுறேன், எலிப்டிக்கல் பாத்தை நான் என்னன்னு கூப்பிடுறேன் அப்படின்னா அது வேற ஆர்பிட் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் மேக்ஸிமம் இதுல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். இது எனக்கு தெரியல இதுல எல்லாம் கேட்பாங்களான்னு, பட் கேட்டா ஆட்டம் மாடல்ல கொஞ்சம் டீப்பா இறங்கி கேட்கணும்னு நினைச்சா வால்யூம் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் வந்து எதுல ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்கலாம். இதை கொடுத்துட்டு கீழே வந்து 4 ஆட்டம் மாடலையும் கொடுத்துடலாம். அப்ப நமக்கு இது இப்படி சும்மா நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கிளிக் ஆகாது. இதே இப்ப இந்த ஆல்பா கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம ஆல்பா ஸ்கேட்டரிங் இன்ஸ்பெக்ஷன் வச்சு படிக்கும்போது ஓகே அன்டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல் நிறைய இருந்தது, அது வந்து அதுக்கான காரணம் இந்த எம்டி ஸ்பேஸ் தான் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். சரியா, அதுக்காக தான் கொஞ்சம் அந்த மாதிரி டீடைல்ஸ் போகுது. ஓகே, அப்புறம் இதனுடைய இதுவும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இதுல வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா, சோ அதே மாதிரி இன்னொரு லிமிடேஷன் என்ன இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எனக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருக்கோம், பட் எக்ஸ்பெரிமெண்டலா கிடைச்சது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைச்சது. அப்புறம் போர் ஆட்டம் மாடல்ல நமக்கு எகெயின் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரொம்ப போராடினாங்க. அப்பதான் அந்த டைம்ல ஓகே எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்து தான் சுத்தி வருது, அந்த சர்க்குலர் பாத்து அந்த ஒரு சர்க்குலர் பாத்துக்கும் ஒரு எனர்ஜி லெவல் எனக்கு இருக்கு. அந்த எனர்ஜி லெவல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப டிஸ்கிரீட்டா குவான்டைஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் குவாண்டம் அப்படிங்கிற ஒரு தியரை இன்கார்பரேட் பண்ணதே நமக்கு இந்த போர் ஆட்டம் மாடல்ல தான். இவரும் எனக்கு வந்து ஆட்டம் ரொம்ப ஸ்மாலா இருக்கும், பாசிட்டிவ்லி நியூக்ளியஸ் நடுவுல இருக்கும், அதை சுத்தி எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஆர்பிட்ல தான் சுத்தி வரும் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பெசிபிக் ஆர்பிட் நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் ஹெச் கட் அப்படிங்கிற ஒரு அந்த இதுலதான் நமக்கு இருக்கு. அப்ப இங்க வந்து நமக்கு குவான்டைஸ்ட் ஆர்பிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிஸ்கிரீட் ஆர்பிட்ல இருந்து எந்த ஒரு எனர்ஜியும் ரேடியேட் ஆகாது, ஒன்லி when it jumps from higher orbit to lower orbit, அப்படி இல்லைன்னா lower orbit to higher orbit to lower orbit, இல்லைன்னா lower orbitல இருந்து higher orbitக்கு போகும்போது மட்டும்தான் அதனுடைய எனர்ஜியை அது வந்து ரேடியேட் பண்ணும். அந்த ஒரு ஸ்டேஷனரி ஸ்டேட்ல அந்த எனர்ஜியை ரேடியேட் பண்ணாது. அடுத்தது எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இப்ப நம்ம சொல்லணும். குவான்டைஸ்ட் ஆங்கிள் மொமெண்டம் நம்ம சொல்லியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இதுக்கு 4 ஷெல் இருக்கு, KLMN அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மெயினா அதனுடைய சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. வேறஸ் இதனுடைய லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ்க்கு இதனுடைய இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரீமன் எஃபெக்ட் பண்ண முடியல, ஸ்டார்க் எஃபெக்ட் பண்ண முடியல. ரீமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் magnetic field, whereas stark effect is splitting of spectral lines in the presence of electric field. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தெரியாது. அண்ட் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை இது வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போர் ஆட்டம் மாடல். அதுக்கப்புறம் ஒரு சில கரெக்ஷன்ஸோட கொண்டு வராங்க சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல். சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல்ல உங்களுக்கு எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் மட்டும் ஐ மீன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸும் இருக்கு. அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ்க்கு நான் ஒரு எனர்ஜி கரெக்ஷன் கொண்டு வரேன். அந்த எனர்ஜி கரெக்ஷன்ல எனக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா
ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி கரெக்ஷன். ஸோ ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவர் இன்கார்பரேட் பண்றாரு. அண்ட் ரொம்ப முக்கியம் இந்த ஃபைன் செக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆல்பா ஈக்குவல் டு 1/137. அது இல்லாம சப்ஷன்ஸ் எல்லாம் இவர் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இதுலயும் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்ஸோட ஸ்ட்ரக்சரா ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்சர்வ்டு ஃபைன் லைன்ஸ் இதுல கிடைச்சது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வெக்டர் ஆட்டம் மாடல். ஸோ வெக்டர் ஆட்டம் மாடல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணு சேர பண்ணி கொடுத்ததுதான் இந்த வெக்டர் ஆட்டம் மாடல். அது வந்து நமக்கு என்னெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது அப்படிங்கறத எனக்கு வந்து கொடுத்துச்சு. இதுல எப்படி நமக்கு சோலார் ஃபீல்டுல 2 இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்களோ அதே மாதிரி இதுலயும் ஒரு 2 இம்பார்ட்டன்டான கீ கான்செப்ட் கொண்டு வராங்க. ஒண்ணு வந்து ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அண்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரான் ஸ்பின் ஹைபோதசிஸ். எலக்ட்ரான் ஸ்பின்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டர்ன்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஸ்டர்ன்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்ல மெயினா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை தான் அவங்க கன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. அதாவது +12 and -12 அப்படின்னு சொல்லி 2 ஸ்பின் இருக்கு அப்படிங்கறதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் இதனுடைய சிக்னிபிகன்ஸ் பார்க்கும்போது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஸ்பிளிட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. தட் இஸ் ஜீமன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட். அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் இதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஹைட்ரஜன் ஆட்டம் பத்தி பார்த்தோம். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆட்டம் இன் நேச்சர். அதுக்கு வந்து ஒரு 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. அதுல நம்ம காமனா எடுத்துக்கிற ஐசோடோப் வந்து புரோட்டியம் எடுத்துப்போம். ஸோ ஒரு புரோட்டான் எந்த நியூட்ரானுமே இதுல இருக்காது. ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டிங் சுத்தி வந்துட்டு இருக்கும். அதர் ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1H2 1H3 இதெல்லாம் டியூட்ரியம் ட்ரிட்டியம் அதெல்லாம். ஓகே. ஸோ போர் ஆட்டம் மாடல்ல நமக்கு என்ன போரோட ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு சர்க்குலர் பார்ட்ல சுத்தி வருது அப்படிங்கிறதுனால mv²/r which is equal to ze²/4πε0 r² அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம ஃபைனலா r is equal to n²h²/ε0 into 5mze² அப்படின்னு எழுதிச்சோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைனலா நம்ம எலக்ட்ரானோட எனர்ஜியோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். இப்ப நம்ம ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்கே எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். ஓகே. சோ எலக்ட்ரானுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு இல்லையா? ஏன்னா அது போய் உன்னோட வந்து மோதுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? Q1 Q2 by 4π v ஓட வேல்யூ இல்லையா? 4πε0 r. அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ -ze² by 4πε0 into r. 4πε0 into r. இதே நான் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா? mv²/r. ஏன்னா நமக்கு வந்துட்டு கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mv²/r mv²/2 போட்டேன். mv²/r. நமக்கு கைனடிக் எனர்ஜி half mv². கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து ½ mv². அப்ப எனக்கு இங்க mv² இருக்கு. ஒரு 2 மட்டும் நான் இங்க கொண்டு வந்தேன்னா அதுக்கு கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்ப நம்ம அந்த ஈக்குவேஷனோட ரேடியஸோட ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ½ mv² which is equal to 1/4πε0 into ze²/r² அப்படின்னு போட்டோம். இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ன வேணும்? ஒரு 2 சைடும் நான் ஒரு 2 மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 1/2 மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா சோ 1/2 into 1/4πε0 ze²/r. ze²/r. அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? That is 1/8πε0 ze²/r. இது என்னுடைய கைனடிக் எனர்ஜி. இது என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்னுடைய கைனடிக் எனர்ஜி. இப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்ல? புரிஞ்சது மேம். ஓகே. டோட்டல் எனர்ஜி நான் கண்டுபிடிக்கிறோம். சோ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது
கைனடிக் எனர்ஜி சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா, அதான் எனக்கு டோட்டல் எனர்ஜி. அப்ப கைனடிக் எனர்ஜி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/8πε0r ZE squared minus, ஏன்னா நம்ம மைனஸ் போட்டோம் இல்லையா, Z squared by 4πε0r. சோ இதுல நம்ம காமனா எதை வெளியில எடுக்கலாம், Z squared by 4πε0r காமனா வெளியில எடுத்துடலாம். உள்ள half minus 1 அப்படின்னு இருக்கு. அப்ப half minus 1 1ல அரை போச்சுன்னா அரை தான், ஆனா இங்க பெரிய நம்பர் பக்கத்துல எனக்கு மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் ZE squared by இந்த 2 ஒரு half பெண்டிங் இருக்கும், சரி எழுதி எழுதுறேன். 1/4πε0 1/2. ஓகேவா, அந்த மைனஸ் இங்கே கூட போட்டுருக்கோம். மைனஸ் ஹாஃப். அப்ப எனக்கு இது எப்படி மாறும், மைனஸ் ZE squared by 8πε0r. சோ என்னுடைய கைனடிக் எனர்ஜியும் டோட்டல் எனர்ஜியும் ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸப்ட் இந்த மைனஸ் சைன். ஓகேவா, எக்ஸப்ட் இந்த மைனஸ் சைன். இப்போ என்னன்னா இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் வந்து போர் ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர் எண்ணுக்கு பதிலா நம்ம அங்க கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். என்ன கண்டுபிடிச்சோம், Rn is equal to ஹச்கரோட வேல்யூவே சொல்லுங்க, n squared h squared by ZME squared 4πε0 இல்லையா. அதை கொண்டு போய் இப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணும். ஓகே, இதான் எனக்கு வந்து இ டோட்டல் இதான். இந்த ஆர்எனோட வேல்யூக்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப ஆர்என் தலைகீழ இருக்கு, அப்ப நம்ம இதை தலைகீழ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா. எனக்கு நான் இதை ஃபைனலா சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ஆர்என் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம இதை தலைகீழ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம், இங்க ஒரு இ ஸ்கொயர் இங்க ஒரு இ ஸ்கொயர், எம் இ பவர் 4 இதுல ஜெட் ஸ்கொயர் z ஸ்கொயர் ஏன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும், இதுல இருக்கு இல்லையா, டினாமினேட்டர்ல இருக்கு. அப்புறம் இந்த 4ம் 8ம் கீழே வரும், 8 4s are 32. ஒரு தடவை எழுதிடலாமா. ஓகே, so E total is equal to minus ZE squared by 8πε0 r என்னக்கு பதிலா n squared h squared by ZME squared into 4πε0. அப்ப என்ன ஆகும்னா இந்த டேர்ம் மட்டும் அப்படியே மேல போயிடும், டினாமினேட்டர்ல இருக்கு மேல போயிடும். அப்ப என்ன வரும், மைனஸ் Z squared m e பவர் 4 by இந்த 8ம் 4ம் 32, இந்த பையும் பை ஸ்கொயர், இந்த எப்சிலான் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர். ஓகேவா, அப்ப இது எப்படி எழுதலாம்னா En is equal to minus Z square m e பவர் 4 by 32 pi square epsilon square h square தனியா 1/n square எழுதுறேன். ஏன்னா இது எல்லாம் கான்ஸ்டன்ட் பாருங்க, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். எனக்கு இந்த 1/n square மட்டும் வேரி ஆகுது. அந்த 1/n ஸ்கொயருக்கு பதிலா இப்ப எனக்கு z கான்ஸ்டன்ட் இல்ல, ஸ்டில் அது நமக்கு இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்க்குன்னு பார்க்கும்போது 1ன்னு ஆயிரும் இல்லையா. அது எழுதிடலாம். For hydrogen atom என்னுடைய வேல்யூ வந்து 1. அப்ப என்னோட வேல்யூல ஜெட்டோட வேல்யூ, எனக்கு ஜெட்டோட வேல்யூ வந்து 1, ஜெட்டோட வேல்யூ 1. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா En is equal to minus 13.6/n ஸ்கொயர்னு வரும். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 13.6 வருது. இதனுடைய எனர்ஜி வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. எதுல இருக்கு, எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ஓகேவா, சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன். இதெல்லாம் முடியல பை தி வே. ஓகே, இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, சோ என்னோட வேல்யூ இது.
இன்கேஸ் எனக்கு ஈயனோட வேல்யூ z ஈக்குவல் டு 1 நான் போடல அப்படின்னா எப்படி வரும்? காமனா ஹைட்ரஜன் இல்லாம மொத்த ஆட்டம்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -13.6 by n ஸ்கொயர் z ஸ்கொயர் EB. எனக்கு என்னோட வேல்யூ 1 இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு, சாரி z ஓட வேல்யூ 1 இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ் மேம். இப்போ இதுலயே நம்ம இந்த பிரிட்போர்ட் கான்ஸ்டன்ட் ஒண்ணு படிக்கணும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா N2 N2 அப்படிங்கிற ஸ்டேட்ட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்னு எடுக்கிறேன். ஹையர் எனர்ஜி ஆர்பிட். அப்ப N1 என்னவா இருக்கும்? And N1 be the lower energy orbit. அப்ப என்னுடைய E எல்லாமே எனக்கு எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா இங்க காப்பி பண்ணி கொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குதான் இங்க எழுத போறேன். இங்க இருக்கிற ஓரமா சோ N2 இப்ப நான் எழுத போறேன். அதான ஹையர் எனர்ஜி, அதனால அதை எழுதுறேன். N2 which is equal to எனக்கு பாக்கி எல்லாம் சேம். ஒன்லி எனக்கு N2 மட்டும்தான், ஈவன் n ஸ்கொயர் மட்டும் தான் வரும். இது z ஸ்கொயர் நான் எழுதல, ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறதுனால. -m(e⁴) by 32 pi square epsilon square h square 1 by n2 square. அதே மாதிரி n1க்குன்னு எழுதும்போது -m(e⁴) by 32 pi square epsilon square h square by 1 by n1 square. இப்ப போர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் நம்ம அங்க ஒரு கண்டிஷன் படிச்சோம் தெரியுமா? ஒரு ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் படிச்சோம். இது இப்ப நமக்கு தேவை, ஏன்னா நம்ம எழுதிட்டோம். ஒரு கண்டிஷன் படிச்சோம்ல, எனர்ஜி ரேடியேட் ஆகும்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜிஸ்க்கு வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண முடியும். அது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் பேசிக் ஒரு ஈக்குவேஷன். E is equal to h nu. எனக்கு இதுல நியூ வேணும் அப்படின்னா அப்ப அங்க என்ன படிச்சோம்? ஹையர் ஆர்பிட் மைனஸ் லோவர் ஆர்பிட். அங்க இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த இடத்துல நான் ஹையர் எனர்ஜி மைனஸ் லோவர் எனர்ஜின்னு போடுறேன். இந்த ஹச் எங்க வந்துச்சுன்னு புரியுதா? இந்த ஹச் டினாமினேட்டருக்கு வந்துச்சு. அப்ப எனக்கு நியூ தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹச் இருக்கு இல்லையா? ஒரு ஹச் இருக்கு, இது இருக்கட்டும். இப்ப இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்றதுனால என்ன கிடைக்கும்? இந்த ஹச்ச வந்து வேணும்னா நம்ம ஹச் கட்டுன்னு மாத்திக்கலாமா? இங்க ஹச் கட்டுன்னு இருக்கிறதுனால இங்க ஹச் கட்டுன்னு வேணா மாத்திக்கலாமா? இல்ல, இருக்கட்டும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்றது மூலியமா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இஸ் ஈக்குவல் டு m(e⁴) by 64. இங்கே நம்ம 64 வந்துச்சு, இந்த சொல்றேன் இருங்க. 64 pi cube epsilon naught square h cube 1 minus n1 square minus 1 by n2 square. இந்த இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்க. m(e⁴) 32 pi square epsilon naught square h கட்டு. இந்த h நான் h/2π எழுதுறேன். h கட்டு h/2π எழுதலாம். அப்ப h வேணும்னா எப்படி எழுத முடியும்? h கட் இன்டூ 2π எழுதலாம். அப்ப இந்த டினாமினேட்டரை நான் 1/h கட்டுன்னு போடுறதுக்கு பதிலா என்னன்னு 1/hன்னு போடுறதுக்கு பதிலா என்னன்னு போடுறேன்? h கட் இன்டூ 2πன்னு போடுறேன். அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றேன்னு தெரியல.
சி இந்த இடத்துல இந்த 32 அப்படியே இருக்கு, பை ஸ்கொயர்லாம் அப்படியே இருக்கு. இது அப்படியே எழுதிப்போம் பேசாம. அது அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஜஸ்ட் a minute. ஒன் பை n டூ ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து 1 பை n 1 ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல நான் நியூ கண்டுபிடிக்கிறேன். இந்த 1 பை h கிட்ட முன்னாடி அப்படியே வச்சுக்கிறேன். 1 பை h வந்து மேம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஹச்னே வச்சுக்கிறேன். அப்ப உள்ள இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா m e பவர் 4 பை 32 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் h கட் ஸ்கொயர் எனக்கு காமன். அதை நான் காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்ப எனக்கு உள்ள என்ன மட்டும் மீதி இருக்கும்? இங்க பாருங்க 1 பை n2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை n1 ஸ்கொயர் மைனஸ் 1 பை n1 ஸ்கொயர். சரியா? சரியா? இந்த இதுல வந்துட்டு n2 மைனஸ் n1 இருக்கு. n2 மைனஸ் n1 இருக்கு. வெளியில ஒரு மைனஸ் இருக்கும். ஏன்னா இந்த மைனஸ் வெளில இருக்கு. அது இருக்கட்டும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே சூப்பர். இப்ப இந்த ஹச்சுக்கு பதிலா நமக்கு தெரியும் h கட் இஸ் ஈக்குவல் டு h பை 2 பை. ஹச்சுக்கு பதிலா இப்ப h கட் இன்டூ 2 பைன்னு போடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மைனஸை உள்ள எடுத்துட்டு போறேன். சோ இந்த ஹச்சுக்கு பதிலா h கட் இன்டூ 2 பைன்னு போடுறேன். அப்ப இந்த இடத்துல இன்டூ 2 மல்டிப்ளை ஆகும், இந்த இடத்துல ஒரு பை ஆகும், இந்த இடத்துல ஒரு h கட் மல்டிப்ளை ஆகும். அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா m e பவர் 4 பை 32 2s are 64 பை கியூப் எப்சிலான் நாட் ஸ்கொயர் h கட் கியூப் into 1 by n1 square minus 1 by n2 square. எப்படி இது மாறுனுச்சு? n1 square minus n2 square இந்த இருக்கிற மைனஸ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். அப்ப இது முன்னாடி ஒழியும். ஓகேவா? சோ இதோட இருக்கட்டும். நம்ம அந்த இதுல இருந்து வந்து எப்படி இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து EN இல்ல, நியூ. ப்ராப்பரா சால்வ் பண்ணிட்டு ஃபேர் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்தது இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் தி செஷன். தேங்க்யூ ஆல். நம்ம இதை ரீகேப் பண்ணல பிகாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூஷன் இருக்கு. சோ நான் அப்போ உங்களுக்கு ஒரு தடவை இதுல இருந்து ரீகேப் கொடுத்துட்டு இதுல இருந்து ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதனுடைய கண்டினியூஷன் போகும். ஓகேவா? So, thank you all. Thank you. நான் எங்க நடுவுல ஆளத்தாங்க கவிதா மேம். யாரு மேம்? கவிதா மேம் இருந்தாங்க, நடுவுல திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. எல்லாருமே லெஃப்ட் ஆயிட்டாங்க மேம். ஓ ஓகே, மேபி இந்த 9 o'clockங்கிறதுனாலயோ. எஸ் மேம், டைம் கொஞ்சம் அதிகமாயிட்டு. ஓகே, இல்ல நம்ம 7க்கு தானே ஸ்டார்ட் பண்ணோம், அதனால நான் 9 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். சரி ஓகே, இனிமே 6:30 to 8:30 போதும். காலையில கிளாஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்க்கும்போது கொஞ்சம் சிலபஸ் ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எல்லாரும் இருக்கும்போது கேட்டாலும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு கிளாஸ். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.